சரியாம்மா. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஷைனி ஆப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைலைட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹைலைட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரிஃப்ளெக்டட் லைட் வந்து சார் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் ஆயிடுச்சு சார். ஓஹோ. ஓகே. இருவாரு. இல்லை, அது என்ன ஆச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இதில் கொண்டாந்து உள்ளே நுழைச்சேன். அதை அக்செப்ட் பண்ணலை. இனிமேல் தான் உனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே கொடுக்கணும் திரும்ப. இதை மாஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் நம்ம. அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது இதுகளில், ஐ மீன் கூகுள் மீட், ஜூமை மாஸ்டர் பண்ணிடலான்னு நினைக்கிறோம். நம்ம வந்து அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதனால் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. சரியாம்மா. இது வந்து கிளாஸு ஸ்மூத் சர்ஃபேஸ். சரியா. இது வந்து மேட் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஹைலைட் இல்லை. ஹைலைட்டுன்றது இங்கே இருக்கிற மாதிரி ஹை கான்ட்ராஸ்டில் இல்லை. இந்த லைட் முடிஞ்ச உடனே நல்ல ஒரு டார்க் இருக்குது இங்கே. இந்த லைட்டு முடிஞ்ச உடனே நல்ல ஒரு டார்க் இருக்குது இந்த இடத்துல. இந்த லைட்டு முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வெளியில் ஒரு டார்க் இருக்குது. இந்த லைட்டு முடிஞ்ச உடனே இங்கே ஒரு டார்க் இருக்குது. இதில் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கிறதுனால இதை வந்து மேட்டுன்றோம். இதை வந்து பிஸ்க்குன்னு சொல்லி சொல்லுவோம். இதை கிளேஸ்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அதை கிளாஸ் பவுடர் போட்டு ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றுமே போடாமல் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒன்றும் போடாமல் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னமோ போட்டு ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு வயர் ப்ரஷ் மாதிரி என்னமோ ஒன்று போட்டு ப்ரஷ் பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது வேறு டெக்ஸ்சர், இது வேறு டெக்ஸ்சர், இது வேறு டெக்ஸ்சர். இந்த 3 டெக்ஸ்சர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த துணியையும் ஒரு டெக்ஸ்சராக எடுத்து நம்ம வந்து செய்ய போகிறோம். சரியா. ஆரம்பிச்சிருவோமா. நான் வந்து ரெக்கார்டிங்ஸை ஓடிக்கிட்டு இருக்குமா. முதல்ல வந்து நம்ம இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து முதல்ல ஹேண்டில் பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் அங்கே எரேஸ் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கு. அந்த எரேஸ் பண்ண வேண்டிய இடங்களை கொஞ்சம் போல் எரேஸ் பண்ணிக்கிறேன். சில இடங்களில் வந்து பேப்பரில் வந்து இன்டகிரேட் ஆயிரும் இது கிராஃபைட். அதை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். சரியாம்மா. நீ ரெடியாக இருக்கியா ஃபுல்லாக? எஸ் சார். ஓகேம்மா. சரி. அப்போ நம்ம வந்து இதை ஆரம்பிப்போம். இதை ஆரம்பிக்கிறப்ப 2-3 வகையாக செய்யலாம். ஒன்று வந்து நம்ம அந்த ட்ராயிங்கை வந்து முதல்ல போட்டுக்கிடுவோம் எங்கெல்லாம் ஹைலைட் வரப்போகுதுன்னு. அப்ராக்சிமேட் எக்ஸாக்டாக இருக்கணுன்ற தேவையில்லை. அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். அப்படி அப்படி ஒரு ஹைலைட் ஒன்று வருதா? தெரியுதா உனக்கு கிளியராக நான் போடுற ட்ராயிங்? கை எடுத்தேன்னு தெரியும் இல்லை? ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங் ஹைலைட் இல்லைனாலும் ஹைலைட்டு தான் அது. இது இந்த இடத்துல இருந்து கண்டினியூ வர்ற மாதிரி வந்து இந்த இடம் தான் ஹைலைட். அது இங்கே ஒரு ஹைலைட் ஒன்று வருது. இங்கே இது இப்படி போகுது. அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. இங்கே டார்க்கில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு லைட்டாக இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து அப்படி வந்து அப்படி மேலே போயிடுது. அங்கேருந்து இப்படி வந்து அப்படி கீழே போயிடுது. இந்த இடத்துல ஒரு டார்க் இருக்குது. இப்போ என்னென்ன இருக்கிறதுலே டார்க் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்குது. தெரியுதா உனக்கு? அது நீ உன் பிக்சரை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா என் கையை வச்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேப்பரை ஒன்று எடுத்துக்கிறேன்.
இதோட பெட்டராக ஒரு பேப்பர் எடுக்கிறது நல்லதோ. ஏன்னா அதில் டிராயிங் இருக்குது. அந்த டிராயிங் வந்து இதில் ஒட்டும். இதில் பிரிண்ட் இருக்குது, அநேகமாக ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். இதுவும் அடுத்தா இருக்குது. இதுக்காக பக்கத்தில் பேப்பரை வச்சுருப்பேன். நான் பேப்பரை யூஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். சில நல்ல பேப்பர்ஸ் வச்சுருப்பேன் கையில். இல்லை, இது பரவாயில்ல. ஏன் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குன்னா அம்ரிதா, ஆன்லைன் கிளாஸில் வந்து பேசாமல் செஞ்சுட்டு இருந்தோன்னா நான் இருக்கேனா இல்லையானே உனக்கு தெரியாது. நான் ஒன்று விஷுவலாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே தவிர நான் இருக்கேனா இல்லையான்றது உனக்கு தெரியாது. ஆனால் நீ பேச முடியாது. நீ பேசினீங்க என்ன ஆயிரும்னா ரெக்கார்டிங் வந்து ஷிஃப்ட் ஆயிரும் அதில். ஆனால் இதில் ஷிஃப்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பேச ஏதாவது பேசி நீ ஆன் பண்ணிவிட்டு. Yes, sir. இல்லை, இதில் ஷிஃப்ட் ஆகலை. இது நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டிருக்கனால இதில் ஷிஃப்ட் ஆகலை. சரியாம்மா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு டார்க் இருக்குது. நான் லேசாக அந்த பிரான்ச்சஸை விட்டுட்டு, பிரான்ச்சஸை நான் விடுறதா அப்படி விடுற மாதிரி விட்டுட்டு அந்த இடத்த டார்க் ஆக்குறேன். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரி, தெரியலன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுமா. Okay, sir. சரியா? இது இப்படியே வந்து இந்த இடத்துல கீழே வந்து சரியா இருக்கு. கீழே வந்து அந்த இடத்துல டச் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் போல கீழே இறங்குது. அப்படி இறங்குது. இந்த இடத்துல அது ஹைலைட் ஆகுது. அப்போ இதை கொஞ்சம் டார்க் ஆகும். நமக்கு வந்து பேப்பர் தான் இருக்கிறதுலையே ஒயிட்டு இல்லையா? நம்ம அதுக்கு மேலே ஒயிட் வைக்க போகிறதில்ல. அதனால டார்க் எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் டார்க் வச்சு அந்த ஒயிட் பேப்பருடைய ஒயிட்டை எவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு வரோம், எவ்வளோ தூரத்துக்கு லைட்டை ஹையஸ்ட் லைட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரோம். இப்போ நான் வந்து இதை வந்து டார்க் ஆக்கிட்டேன். ஆக்கிட்டு இந்த இடத்த வந்து லைட் ஆக்கியிருக்கேன். இப்போ இந்த இடத்த நான் டார்க் ஆக்குறது மூலமாக, இந்த இடத்த டார்க் ஆக்குறது மூலமாக இந்த இடத்துல ஒரு ஹைலைட் கொடுக்க போகிறேன். நான் வந்து ஸ்மூத்தாக தான் செய்ய போகிறேம்மா. இது டெக்ஸ்சர் யூஸ்வலாக வந்து டயக்னல் லைன்ஸ் போட்டு வேறு ஒரு ஷேடிங் கொடுப்போம். இந்த இடத்துல லேசர் ஷேடிங்காக டயக்னல் லைன்ஸ் போட்ட பற்றி அது மாதிரி கொடுப்போம். இது நான் அது செய்யலை. இப்போ இந்த இடத்துல இது இப்படி வந்து லேசாக விட்டுட்டு அங்கே ஒரு கர்வ் ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம். இருக்கிறத முதல்ல செஞ்சிருவோம். இருக்கிறத முதல்ல செஞ்சிருவோம் நம்ம. இப்போ கொஞ்சம் போல் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குமா, அந்த இடத்துல கொஞ்சம் போல் ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து அது டார்க் ஆகிக்கிட்டே போகுது. டார்க் ஆகிட்டு இங்கேருந்து டார்க் ஆகிட்டு நம்ம இதை லைட் பண்ணணும். இனிமேல் கரெக்டாக கீழே இறங்குது. இங்கே வந்து ஆக்சுவலாக லைட் இருக்கிறதுனால அங்கே டார்க்காக இல்லாமல் இருந்தாலும் டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல எட்ஜில் டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஃபேட் அவுட் ஆயிடுது. இந்த கிரேயை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்தாகணும். இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு டார்க் வருது. முதல்ல கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறியா நீ? எஸ் சார், நான் பார்த்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ணிட்டே அனுப்புகிறேன் சார். ஓகேவா? சரி சரி, அப்போ சரி. அப்போ நான் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கேன். எப்போ உனக்கு டவுட் வருதோ அப்போ வந்து என்னை நீ ஸ்டாப் பண்ண. சரியா? ஓகே சார். ஓகேம்மா. இப்போ இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்கு.
இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்குது. அந்த டார்க் வந்து குயிக்காக ஃபேட் அவுட் ஆயிடுது. நல்லா ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறது குயிக்காக ஃபேட் அவுட் ஆயிடுது. ஃபேட் அவுட் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு ஷேடு ஒன்று வருது. அங்கே ஒரு ஷேடு ஒன்று வருது. இங்கேருந்து இப்படி கீழே இறங்கி இப்போ இங்கேருந்து அந்த ஷேடை அங்கே கொண்டு போனால் தான் அது அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நமக்கு. அப்போ இங்கே பாரு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்றதை பாரு. பென்சிலை வந்து நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன். பென்சிலை இப்படி பிடிச்சிக்கிட்டு பென்சில் வந்து லேசாக காற்று மாதிரி அந்த பேப்பர் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ரீஸ் மாதிரி அது அந்த பேப்பர் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் டார்க் ஆச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ என்னன்னா we don't have to do it 100%. 100% செய்யறதுன்றது வந்து நெசசிட்டி இல்லை அப்படின்றத விட பாசிபிலிட்டியும் இல்லை. ஆக்சுவலாக யோசிச்சு பாரு, எப்படி பாசிபிள் அது? பக்காவாக 100% அதே லெவலுக்கு நம்ம கொண்டு வர்றதுன்றது பாசிபிளாக இல்லை. ஆனால் என்ன செய்யலாம்னா அந்த ஆம்பியன்ஸை கொண்டு வந்துடலாம். அந்த ஆம்பியன்ஸை கொண்டு வந்துடலாம். இப்போ பேக்ரவுண்டில் இந்த இடத்துல டார்க் ஆக்குனா தான் இங்கே வந்து அது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியா? நான் வந்து இதை கொஞ்சம் போல் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏட்ஜ் வந்து கொஞ்சம் டார்க்காக நம்ம போடணும். அப்போ தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது கிளியராக தெரியும். இப்போ நான் வந்து இதை ஒயிட்டாக காட்டுறதுக்காக இந்த பேக்ரவுண்டை லேசாக டார்க் ஆக்கி காட்டுறேன். நான் எனக்கு விஷுவலாக சரியாக தெரியறதுக்காக செஞ்சுக்கிறேன். நான் அதை எவ்வளவு சென்சிட்டிவ் ஆயிடுச்சு பற்றி அந்த இடம். சரியா? இப்போ இந்த இடம் வந்து லேசாக ஷேப் சரியாக இல்லாததுனால அந்த போல் உள்ளே போகிற மாதிரி தெரியலை. அதனால இந்த இடத்த கொஞ்சம் எரேஸ் பண்ண போகிறேன் நான். இப்போ பின்னாடி இந்த இடத்துல லைட் வரப்போகுது. இங்கே அந்த டெக்ஸ்சர்டு வெசலில் வந்து லைட் வரப்போகுது. அதனால நான் வந்து இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். இதை இந்த அளவுக்கு இப்போ ஒயிட் இல்லை அது, அதனால அதை வந்து ஒரு ஷேடு ஒன்று கொடுத்துட்றேன். நான் உனக்கு இதை மாத்திரம் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து காட்டுறேன் உனக்கு. இது செய்ய வேண்டிய தேவை என்ன? என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அதாவது பீப்புள் who are not able to do this, அது ஹார்ஷாக நான் சொல்கிறேன், பட் இட்ஸ் அ ஃபேக்ட். People who are not able to do this immediately ask, what is the necessity to do such a thing when there is AI, there is this, there is Photoshop? Why should we be doing this? நம்ம வந்து we plan to do drawings of things that we think, we imagine. இல்லையா? Imagination is a thinking, right? அப்படி அந்த இமேஜினேஷனை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கிறத we have to bring it out. அப்படின்றப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறத if we are not able to bring it out, how are we going to
draw out something that இங்கே பாருங்க என்னாச்சு, அந்த ஃபோட்டோகிராஃபை பாரு, நான் இப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃப் அது. எவ்வளவு சென்சிட்டிவாக கொண்டாடுற பாரு. ஆக்சுவலாக என்னன்னா இதோட லைட்டாக தான் வந்து ஃபோட்டோவில் இருக்கு. இதோட லைட்டாக ஃபோட்டோவில் இருக்குன்னா ஃபோட்டோவில் இருந்து பின்னாடி இருந்த லைட் வருது, சரியா? இல்லாட்டி அந்த பேப்பர் வந்து வெரி பிரைட் பேப்பர், நம்மளுடைய பேப்பர் அவ்வளோ பிரைட் இல்லை. அதனால நம்ம வந்து இப்படி தான் கொஞ்சம் டார்க்காக தான் செய்ய வேண்டியிருக்கு. பட் இட் வில் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் அ லைட் ஆப்ஜெக்ட். சரியா? நான் என்ன சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறியா? எஸ் சார். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன சொல்லும், இல்லை இது லைட் ஆப்ஜெக்டு, இந்த இடத்துல லைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துடும். நான் வந்து இந்த லேசாக இதை இருக்கிறதையும் செய்கிறேன், இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் இல்லாததையும் செய்கிறேன். அது வந்து துணி கசங்கின ஒரு துணி. என்ன துணி? காசுன்றப்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு தின் துணிக்கு ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும், போரஸாகவும் இருக்கும் இல்லையா? நல்ல ஓட்டைகள் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து லைட்டு வர்றது அதுக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும் நிறையா. அப்போ அது எப்படி நம்ம அதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது எப்படி சென்சிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்றத வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு செஞ்சிடறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த மடிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு என்னுடைய இமேஜினேஷனுக்கு ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய இமேஜினேஷனுக்கு கொண்டு போகிறேன். இப்போ இந்த இடத்துல இதோட டார்க்காக இருக்கு, இது வந்து இதோட லைட்டாக இருக்கு. எங்க இந்த இடத்துல இங்க வந்து ரெண்டு ஈக்குவல் ஆகுது. திடீர்னு வந்து இது லைட் ஆயிடுது, இந்த பாட் வந்து லைட் ஆயிடுது. ரொம்ப அப்டிராக்டா இது லைட் ஆகுது அது லைட் ஆகுதுன்னு உனக்கு என்னென்ன விளங்கலையோ? இல்ல சார், புரியுது சார். புரியுது இல்லையா? ஓகே. இப்போ நான் வந்து அந்த பென்சிலோடைய ஷார்ப் எட்ஜை உனக்கு என்னுடைய 60th பர்த்டே புக்கு கொடுத்தேனாமா, காட்டினேனா? அட்லீஸ்ட் எஸ் சார், ஒரு 2-3 பேஜ் மட்டும் தான் சார் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறப்ப உனக்கு நான் அந்த புக் தர்றேன். இது நான் வந்து செகண்ட் தேர்டு ஃபோர்த்து செகண்ட் தேர்ட் அங்கே இருக்கேன். ஃபோர்த்து வந்து நான் வந்து கிளம்பிடுறேன் சென்னையை விட்டு. செகண்டு தேர்டு வந்து நீ வந்து என்னைய ஃபோர்த்தும் இருப்பேன், காலேஜில் இருப்பேன். நீ வர முடிஞ்சாலும் சரி, இல்லாட்டி அம்மா வர முடிஞ்சாலும் சரி, என்னை வந்து அங்கே வந்து பார்த்தா நான் அந்த புக்கை வந்து ஒன்று நான் தர்றேன். வர ராமச்சந்திரன் சார் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன். அவர் வீட்டில் தான் வச்சுருக்கேன் நான் புக்ஸை. கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் நான். அதில் வந்து ஒரு முட்டை ஒன்று முட்டை கிளாஸ் டம்ளர் இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருப்பேன். நீ இதுக்கு போனீங்கன்னா இருக்கும், ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா அந்த படம் இருக்கும். அதாவது எவ்வளவு சென்சிட்டிவாக ஷேடிங் கொடுக்கும், லைட் அண்ட் ஷேடு கொடுக்க முடியும். இப்போ அந்த இடத்த பார்த்தியம்மா எப்படி வந்திருக்குன்னு. ரியலிசம்ன்றது இல்லை. இப்போ என்னன்னா இந்த இடம் டார்க்காக இருக்கிறதுனால நான் அந்த இடத்துக்கு வரப்போ இதோட லைட்டாக நான் அதை கொண்டு போயிடணும். அப்போ தான் அந்த இடம் வந்து அது டார்க்காக தெரியும். அப்போ நான் இதை வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்லேஷன் கொண்டு போய் அப்படி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றப்ப நான் லைட் ஆக்கிடணும். என்னுடைய கை எப்படி ஷேடிங் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தியா? அதாவது
பிளாக்ல இருந்து ஒயிட் வரைக்கும் கிரடேஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, தெரியுமா உனக்கு அது? எஸ் சார். அந்த அது பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு வர்ற அந்த கிரடேஷன் 5 வைக்கலாம், 10 வைக்கலாம், 20 வைக்கலாம். இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிரடேஷன்ஸ் என்கம்பஸ் பண்ணுது. அப்போ தான் வந்து இங்கேருந்து அந்த டிரான்சிஷன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சென்சிட்டிவாக போக முடியும், அவ்வளோ தூரத்துக்கு சென்சிபிளாகவும் போகணும். சரியா? நான் திரும்ப வந்து அந்த இடத்த வந்து உனக்கு காட்டுறதுக்காக நான் செஞ்சேன். சில இடங்களில் வந்து சரியாக வரலன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் புள்ளி தெரியுது, தெரியுதா உனக்கு? வர இந்த இடத்துல பாரு, ஒரு ஒயிட் புள்ளி தெரியுது பாரு. எஸ் சார். தெரியுதா ஒரு ஒயிட் புள்ளி? அந்த ஒயிட் புள்ளியை எடுக்கணும்னா 2 இடத்துல தெரியுது. இப்போ எனக்கு இந்த இடத்துல தெரியுது. நான் இந்த பேப்பரை வந்து ஸ்மட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கேர்ஃபுல்லாக அதுக்கு நடுவில் அப்படின்னு புள்ளி வச்சோன்னா அந்த ஒயிட் புள்ளி மறைஞ்சிரும். இதே மாதிரி எரேசரை கட் பண்ணிட்டு செய்யறதும் செய்வோமா? சரியா? இப்போ நான் வந்து அந்த இடத்த வந்து உனக்கு காட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினேன்னா, சரி அப்படியே இதை அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் லீஃப் என்ன பண்ணணும் அப்படின்றது அப்புறம் யோசிப்போம் நம்ம. இப்போ இந்த இடத்த அந்த துணியை வெளியில் கொண்டு வர்றதுக்காக டார்க் ஆக்க வேண்டியிருந்துச்சுன்னா அப்புறம் டார்க் ஆக்கும். சரியா? இப்போ நான் இது செஞ்சிட்டதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னா, இந்த இடத்த நான் கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு ஈஸி. இல்லை, நான் இந்த இடத்த கொஞ்சம் போல் எரேஸ் பண்ணணும். எரேசர் எங்கேயே வச்சுட்டேன். நீ சென்சிட்டிவாக ட்ராயிங் வரைகிறதுனால உனக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ. இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இது வரைய முடியாதுமா. இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக நீ வரைய ஆரம்பிச்சேன்னா கட்டாயமாக ஃபெயிலியர் ஆகும். நான் வந்து ஃபைன் டிப் வரைகிறதுக்காக மெக்கானிக்கல் பென்சில் எடுத்துடுறேன் 0.5. கொஞ்சம் தைரியமாகவே நான் ட்ராயிங் போடலாம், ஏன்னா இந்த இடம் டார்க் ஆக போகுது. சரியா? இப்போ அந்த இடத்த மொத்தம் டார்க் ஆக்க போகிறேன். இப்போ கிளாஸ் எடுக்காமல் நான் தனியாக உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா, டேபிளில் வந்து நான் இன்கேஸ் ஆர்ட் ஒர்க் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா டேபிளில் வந்து நான் சுற்றி வரலாம். ஆர்ட் ஒர்க் ஃபிக்ஸ்டாக இல்லாட்டி நான் ஆர்ட் ஒர்க்கை சுற்றி விடலாம். இப்போ ரெண்டும் செய்ய முடியாது. நான் வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி தான் வரைய வேண்டியதாக இருக்குது. டசன்ட் மேட்டர், தட் டசன்ட் மேட்டர். இல்லை சொல்கிறேன், அதாவது எவ்வளவு தான் இருந்தாலும் என்ன செய்யணுன்றதை வந்து நம்ம யோசிக்கணுமே தவிர வாட் ஹேஸ் டு பி டன். We just understand what has to be done and we plan as to how to do it. ரொம்ப ரேராக தான் இது முடியுமா முடியாதுன்றதை திங்க் பண்ணணும். முடியாது அப்படின்றது வந்து இப்போ பிளாக் பென்சிலை வச்சு ரெட் கலரில் வந்து பண்ணு அப்படின்னா முடியுமா? இம்பாசிபிள்ல. Meaning, doesn't make any sense. If it doesn't make any sense, that's a different story. But இந்த பென்சிலை வச்சு 15 கிரே டோன்ஸ் கொடுங்க அப்படின்னா பாசிபிள். இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட், பட் பாசிபிள். அப்போ பாசிபிள் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா then we start thinking as to how we do it. After that, we don't think about whether it is possible or not.
விளக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு. எஸ் சார், புரியுது when சார். it when it has to be done, it has to be done, as simple as that. சரி, நான் இங்கேருந்து இந்த ஷேடை அப்படி கொண்டு போகிறேன். அங்கே போய் ரெண்டுக்கு நடுவில் அப்படி போயிடுது. ஆனால் வெசல் மேலே விழலை. வெசல் மேலே ஏன் விழலைன்றது தெரியல. ஏன்னா ரிஃப்ளெக்டட் லைட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இதோடைய பாட்டமையும் நம்ம வரைஞ்சிட்டு அதோடைய டார்க்கையும் கொடுத்துருவோம். இந்த இடத்துல லைட் வந்து ஒரு 45 டிகிரிஸ் மேலே இருந்து வர்றதுனால இந்த இடத்துல ஷேடோ பெருசாகும். இங்கே வந்து ஷேடோ பெருசாகும், இந்த இடத்துல ஷேடோ சிறுசாகவும் வருது. ஃபில்லர் லைட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஃபில்லர் லைட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த வாலில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் லைட்னா அட்மாஸ்பியரில் வந்து அந்த டஸ்ட்டில் வந்து லைட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். அங்கேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த தான் ஆம்பியன்ட் லைட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். லைட் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் இந்த அட்மாஸ்பியர். அப்போ அதுக்கு கலர் இருக்கும். இப்போ இந்த இது வந்து பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால இதுக்கு கலர் இல்லை. சுற்றி இருக்கக்கூடியதையும் கலரை எடுத்திருக்காங்க. லேசாக எல்லோ டென்ட்டு தெரியுது. நம்மளோட இமேஜினேஷனாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்க்ரீனோடைய குவாலிட்டியாக இருந்தாலும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் கிரே ஆக்குனா தான் நம்மளுடைய ஒயிட்ஸ் வந்து ஒயிட்ஸ் ஆகும். இப்போ நான் உனக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னுடைய கான்டெம்பரரிஸ் பார்த்தாங்கன்னா, அதாவது டீச்சர்ஸாக இருக்கவங்க பார்த்தாங்கன்னா, அண்ணே சின்ன பிள்ளைய போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களேண்ணே அப்படின்வாங்க. ஆனால் இதுதான்மா லெசன். என்ன பண்ண சொல்கிற? திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு லேர்ன். திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர் டன். அந்த இடத்துல எப்படி லைட் ஏறி இருக்குன்றதை பற்றி நான் அதை வந்து உனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் நான் உனக்கு அனுப்பி விடுறேன். எதுக்காக நான் அனுப்பி விடுறேன்னா, ரெக்கார்டாக வச்சிருந்து யூ ஷுட் ஹேவ் திஸ் இன் யுவர் மெமரி. அம்ரிதா, இதை வந்து we will not do this in a hurry. ஓகே சார். சரியா? நிதானமாக உட்காந்து செய்வோம். நீயும் இதே ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டே இரு. நீ இன்கேஸ் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்க. உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் நம்ம செய்யலாம் அப்படின்னா, நான் செஞ்சதை விட நீ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஏரியா கவர் பண்ண முடிச்சு நீ பாட்டு கவர் பண்ண, அதில் தப்பிதமே இல்லை. சரியா? கவர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டீன்னா நான் வந்து உன்னோடைய அளவுக்கு நான் கவர் பண்ணல. நான் செய்கிற ஒர்க் ஃபுல்லாக உனக்கு முன்னாடி தான் செய்ய போகிறேன். அப்போ நீ எனக்கு முன்னாடி நீ ஒரு தடவை அதை செஞ்சுட்டீன்னா நான் செய்கிறதுக்கும் நீ செய்கிறதுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா, இல்லாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி தான் செய்கிறோமா, ஒரே அப்ரோச் தான் இருக்கான்றது நம்ம அப்போ பார்க்க முடியும். நான் உனக்கு அதோடைய க்ளோஸ் அப் எடுத்து அனுப்ப போகிறேம்மா. ஓகே. இப்போ அது எடுக்கும்போது நான் என்ன செய்கிறேன்றதை பாரு. என்னுடைய ஃபோட்டோ இது எட்ஜு இங்கே இருக்கக்கூடிய அந்த லைன் என்னுடைய ஃப்ரேமுக்கு பேரலாக இருக்கான்னு பார்க்குறேன். கீழே வந்து ஒரு அந்த பாக்ஸோடைய லைன் ஒன்று இருக்குது, அது கீழே இருக்க லைனுக்கு பேரலாக இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி பார்த்துக்கிட்டு தான் என்னுடைய ஃப்ரேம் சரியாக இருக்குன்றதை ஐ அண்டர்ஸ்டாண்ட். 2 கரெக்டாக இருக்கும்போது தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். லேசாக கோணலாக இருக்குது, லேசாக கோணலாக இருக்குன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு கோ தேர். இங்கே பாருங்க. ஃபோட்டோகிராஃபி என்னன்னு பார்த்தியா? இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தியா,
அந்த லைன் அந்த ஃப்ரேமுக்கு பேரலாக வச்சுக்கிறேன் ஃபோட்டோ எஸ் எடுக்கும்போது. சார். இந்த லைன் இருக்குது, அப்போ ஹரிசாண்டல் லைன் பேரலாக ஆயிடுச்சு. வெர்டிக்கல் லைனை இதுக்கு பேரலாக வைக்கிறேன், வச்சுக்கிட்டு தான் ஃபோட்டோவை எடுக்கிறேன். சரி, அப்போ தான் கரெக்டாக வரும். இங்கே பாரு, இந்த இடத்துல எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குன்றத பாருங்க. இந்த இடத்துல ஷேடு, அதாவது என்னன்னா இந்த இடத்துல வந்து இதோடைய லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த இடத்துல இதோடைய லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதோடைய ஷேடோ இங்கே இன்டென்ஸாக இருக்கு, இதோடைய ஷேடோவும் சேர்ந்து இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கு. அப்போ when there is a differentiation in a photograph, that's the reason why we have to look at a photograph and do it. இப்போ ஏஐ வருது, ஏஐ கூட சரியா இல்லை, எனிவே லைக் that we'll talk about later. இன்னொரு பெயிண்டிங், இப்போ என் டிராயிங்கை பார்த்தீங்கன்னா, என் ஃபோட்டோகிராஃபை பார்த்தீங்கன்னா, என் டிராயிங்க்கும் ஃபோட்டோகிராஃப்க்கும் என்னோட இன்டர்பிரிட்டேஷனில் வித்தியாசம் இருக்கும். If you are going to copy my work, now you have to do it because you are my student. Later, when you are going to be doing a work on your own, if you copy an artist's work, you are copying his interpretation of nature. Then you will make an interpretation of an interpretation. It's going to be so far away from the nature. Huh? And you don't know if this artist whom you are copying copied from somebody's artwork. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுதுன்றது பாரு. சரி, அதனால தான் நான் என்ன சொல்றேன், ஆல்வேஸ் கோ டு த ஒரிஜினல் சோர்ஸ். கோ டு த ஒரிஜினல் சோர்ஸ் அண்ட் ட்ரை பண்ணி பாரு, அப்பதான் சக்சஸ் தெரியும். நான் நிறைய எரேஸ் பண்ண வேண்டியிருக்குமா, இந்த இடம்லாம் நிறைய எரேஸ் பண்ண வேண்டியிருக்கு, that I'll do later. கொஞ்சம் கிட்ட கையே போயிடலாமோ, இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க சார், நான் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணிட்டேன். இல்லைம்மா, இது எனக்கு சரியாக தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேற்று அந்த மீட்டிங் வச்சப்ப ஜூமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டிஸ்டன்ஸு நடுவில் இங்கே இருக்குது, எனக்கு ஸ்க்ரீனை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுது, ஐ மீன் பேப்பர் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுது. மேலே இருந்து அப்படி கொஞ்சம் பார்த்துக்கலாம், கீழே இருந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு பண்ணுறது. ஏன் டிஃபிகல்ட்டுனா, கலர் வந்து காய காய தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக என்ன கலர் வருதுன்றதே தெரியும், கண்டுபிடிக்க முடியும் என்னால். அப்போ எப்படி காயறதை நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? சரி, ஆமாம். இப்போ என்னன்னா, இந்த இடத்துல அது வாட்டர் மார்க் அந்த இடத்துல வருது, அதனால எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டார்க் ரிஃப்ளெக்ஷன். நான் அந்த டார்க் ரிஃப்ளெக்ஷன் லேசாக போட்டுக்கிறேன், போட்டுட்டு அந்த இடத்துல லேசாக ஒரு ஹைலைட் வருது, அந்த ஹைலைட்டையும் லேசாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொடுத்துட்டு அப்படியே கீழே வர்றப்ப இந்த இடத்துல வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் டார்க் ஆகி அங்கே ஒரு வெட்ஜ் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேடோ ஒன்று வருது. அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வர்ற ஷேடோ இப்போ 6Bயில் நீ வந்து கலர் கொடுத்துக்கிட்டு இருக்க, இல்லாட்டி 4Bயில் 8Bயில் கலர் கொடுத்துக்கிட்டு இருக்க, ஐ மீன் இது லைட் அண்ட் ஷேட் கொடுத்துக்கிட்டு இருக்க, ஆஸ் எகென்ஸ்ட் ஹெச்பியில் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பியில் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பேப்பருக்கு நல்லா உள்ளே போகும், அந்த டெக்ஸ்சருக்கு உள்ளே போகும். 6B 8Bலாம் வந்து உள்ளே அவ்வளோ தூரத்துக்கு போகாது. அதனால தான் இதை எரேஸ் பண்ண வேண்டியதாக போச்சு, அந்த இடத்துல சரி உள்ளே போகலை. ஆனால் பட் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ வித் 4B, இல்லை 2B, இது 2B நாட் பேட்.
இப்போ என்னன்னா இது பேக்ரவுண்டு டார்க்காக இருக்குமா இந்த இடத்துல. இந்த இடத்துல எல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படி ஒரு ஷேடு போகுது. ஆ? அப்படி ஒரு ஷேடு ஒன்று போகுது. அது பக்கத்தில் வந்து இன்னொரு ஷேடு ஒன்று போகுது. அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஹைலைட் வருது. அந்த ஹைலைட்டுக்கான இடம் எங்கே இருக்குன்னு தெரியல. இருவரை இப்போ நான் கொடுக்கறது வந்து பேக்ரவுண்டோடைய அந்த டெக்ஸ்சரோட வந்தாகணும். இல்லாட்டி நான் அப்புறம் எரேஸ் பண்ண வேண்டி வரும் அது. இங்கே வந்து ஷேடோ இருக்கு. உங்ககிட்ட அந்த பிக்சர் இருக்கா கையில்? எஸ் சார். அந்த பிக்சரை லேசாக எடுத்து பாரு. என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு பாரு அந்த இடம். அந்த இடத்த லைட் அண்ட் ஷேட் வைக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்து அந்த இடத்த பாரு. அது பைத்தியகாரத்தனமாக இருக்கு அந்த இடத்த பார்க்கறதுக்கு. அந்த இடம் லேசாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வேற காட்ட வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்த நல்லா டார்க் ஆக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியுது இந்த இடத்துல இந்த டெக்ஸ்சர் இப்படி வரப்போகுது. அந்த இடம் ஓரளவுக்கு ஹேண்டில் ஆயிடுச்சு இல்லையா? அந்த இடம் கொஞ்சம் ஹேண்டில் ஆயிடுச்சு. அப்படியே அது வந்து லைட் ஆகிட்டே வந்து இந்த இடத்துல நல்ல டார்க்காக இருந்தது. அப்படியே லைட் ஆகிட்டே வந்து கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகி அந்த ஹைலைட்டுக்கு கீழே போகுதுமா அது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அந்த ஹைலைட்டுக்கு கீழே போகுது அது. ஆ? இந்த இடத்துல அந்த ஹைலைட் இருக்கு. அந்த ஹைலைட் போய் இதோட வந்து பிளெண்ட் ஆயிருது. இது எப்படி கண்டினியூ ஆகுதுன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குவோம். பிடிச்சு போயிட்டாங்களா அதை? அடேங்கப்பா பயங்கர சத்தம். எது? அந்த நாய் சந்துக்குள்ளே இருந்துச்சு. டக்குன்னு போய் பிடிச்சிட்டு வந்துட்டான். ஈஸியாக ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துட்டான். அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணவும் இல்லை. இது தான்ல இது அல்ல, டியூமர் மாதிரி தான் இருந்துச்சு. ம் ம் ஆமாம் கொடுக்கணும். அது ஆக்சுவலாக அங்கே வெளியில் ஒரு பொம்பளை உட்காந்துருக்குல்லப்பல. நான் என் வீட்டம்மாவோட பேசிகிட்டு இருக்கேம்மா. கலைன்றது அந்த யங் உமன்னு நினைக்கிறேன். அதான் கலைன்றது யங் உமன். தேர் இஸ் எ யங் உமன், தேர் இஸ் ஓல்டர். இப்போ என்னென்னமா நான் இதோட இந்த பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கேன்ல. சரியாம்மா. இப்போ என்னன்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட்டும் லேசாக நம்ம கொடுத்தாகணும். ஆனால் பட் த ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் நாட் தேட் பிரைட். சரியா? அப்போ அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டை வந்து
அதை வந்து பிரைட்டாகவும் இல்லாமல் ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கிற மாதிரியும் காட்டுறதா இருந்தால் நான் வந்து இந்த இடத்த நல்லா டார்க் ஆக்கி ஆகணும். டார்க் ஆகி அது அப்படியே டக்குன்னு ஃபேட் ஆகி இந்த இடத்துல ஒரு ஒரு டிஷ் மாதிரி அது தெரியுது. அப்படி அப்படி வந்துடுது. அப்படி வந்து இந்த இடத்துல 2-3 இடத்துல அந்த அந்த துணியோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ம் துணியோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு அந்த இடத்தோடைய டார்க் லேஸாக தெரியுது. நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறேன். கொஞ்சம் லேசாக எக்ஸாஜரேட் பண்ணுறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். நான் இப்படி பென்சிலை பிடிச்சிட்டு இருக்கேன். ம் இப்படி பென்சிலை பிடிச்சிட்டு இப்படி பென்சிலை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் தெரியுது. அப்புறம் தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே 2 பேர். அந்த பையன் அந்த மஞ்சள் டிஷர்ட் போட்டிருந்த பையன் வந்து அவங்க வீட்டு பையன். ஆமாம். ஓகே. சரி அம்மா, இதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கணும். நான் வந்து ஃபைன் பென்சிலை வச்சு டார்க் ஆக்கிடுறேன். அதில் என்னன்னா, இதை இப்படி டார்க் ஆக்கிட்டோன்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஸ்டேஜில் ஆக்க மாட்டேன். உனக்கு காட்டுறதுக்காக ஆக்குறேன். ஏன் இந்த ஸ்டேஜில் ஆக்க மாட்டேன்னா, நம்ம இந்த ஸ்டேஜில் ஆக்கிட்டோன்னா எந்த மிஸ்டேக்குமே பக்கத்தில் விட முடியாது. வி கான்ட் எரேஸ் எனி திங் நவ். அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கடைசியில் கொடுப்பேன் நான். ஆனால் உனக்கு அதை அந்த செஞ்சிட்டு வர்ற மெத்தடை காட்டுறதுக்காக ஐ ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கணும். அது அந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று வருது. அந்த இடத்துல ஏன் ஹைலைட் வருதுன்னு தெரியல. ஆனால் இருக்கு ஒன்று. இது அதை வச்சே ஒன்றா நமக்கு தெரியும். நான் வந்து இப்போ அனலைஸ் பண்ணாமல் முதல்ல ஹைலைட்டை வைக்கிறதுல நான் வந்து லெட் மீ கான்சென்ட்ரேட். இப்போ இந்த லைட் வந்து அப்படியே போகுது. இந்த லைட் வந்து இப்படியே போகுது. நான் இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கேன். இந்த லைட் இப்படியே போகுது. இந்த இடத்துலையும் ஒரு லைட் ஒன்று வருது. இந்த இடத்துலையும் ஒரு லைட் ஒன்று வருது. ப்ராபப்ளி தே ஆர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் திஸ் ஹேண்டில். அந்த இடத்துல ஒரு ஹைலைட் அதுக்கெல்லாம் வந்துச்சு பார்த்தியா, அந்த ஹேண்டிலோடைய ரிஃப்ளெக்ஷன் நினைக்கிறேன் அது. சரி, அந்த ஹேண்டிலோடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கணும் அது. சரியா, இப்போ நான் இது வரைக்கும் இதை கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஃபைன் பென்சில் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. 2Bக்கு திரும்ப போயிடுறேன். 2Bக்கு திரும்ப போயிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக மர்ஜ் பண்ணுறதுல தான் நான் இருக்கேன். ஒரு 3D மர்ஜிங் வரணும் அந்த இடத்துல. இது கீழே போகுது, அது மேலே வருதுன்றதுல ஐம் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். அங்கே என்ன இருக்குன்றத வந்து என்னுடைய நாலேஜை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல டார்க் கொடுத்தோன்னா இது வந்து மேலே வரும், இந்த இடத்துல லைட் வச்சோம்னா இது கீழே போகும், அப்படின்றத வச்சுட்டு நான் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். ஆக்சுவல் பிக்சர் எப்படி இருக்குன்றத வந்து நான் வந்து ஜாஸ்தி ஐ ஆர் நாட் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். அந்த துணியோட ரிஃப்ளெக்ஷன் வேறு இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு டார்க் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இல்லை பாரு. அதை என்ன செய்யணும்னா, எரேசரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்துடும். கேர்ஃபுல்லாக வந்து திரும்பியும் க்ளீன் பண்ணிட்டு எடு. ஏன்னா
அதில் டேரக்டியாக அதில் வந்து கிராஃபைட் இருக்கிற நேரத்திலே திரும்பத்தை வச்சின்னா கிராஃபைட் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஆயிடும். ஜாஸ்தி எடுத்துட்டாலும் பரவாயில்லம்மா. நம்ம லேசாக ஒரு ஹெச்பி பென்சில் வச்சோ ஒரு மெக்கானிக்கல் பென்சில் வச்சோ நம்ம வந்து இது கொடுத்துக்கலாம். ஈவன் இஃப் யூ டேக் அ ஸ்லைட்லி எக்ஸஸ் ஏஜ், that doesn't matter. ஓகே சார். இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸ் எடுத்திருக்கேன் தெரியுதா? அந்த இடத்துல எக்ஸஸ் எடுத்ததை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அப்படி ஃபில்அப் பண்ணிடணும். திரும்பியும் டார்க் ஆகிடக்கூடாது. ஏன்னா அந்த இடம் டார்க் ஆகிட்டதுனால ஈஸியாக டார்க் ஆகும் அந்த இடம். அப்போ நமக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்றது வந்து என்ன ரிசல்ட் நமக்கு வேணுன்றதை பொறுத்தது தான். அப்போ டெக்னிக் வில் நாட் டிக்டேட் டேர்ம்ஸ் டு அஸ். த சக்சஸ் ஆஃப் த ஒர்க் வில் டிக்டேட் டேர்ம்ஸ் டு டெக்னிக். அப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல வந்து எரேசரை யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கிறோமா அப்படின்னா யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் இட். அந்த இடத்துல வந்து எரேசர் யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஆத்தென்டிசிட்டி இல்லை அப்படி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வாட்டர் கலரில் வந்து அப்போ வந்து இது பாடி கலர் வைக்கலாம். ஆனால் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ பாடி கலர் வைக்கலாம். ஒரு 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 ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்பாட்டில் போய் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டோ நம்ம சம்திங் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா லைட் வந்து ஒரு ½ அன் ஹவரில் சேஞ்ச் ஆகி ஒரு இடத்துல வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஆனால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படின்றப்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றப்ப அதை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் யூஸ் அ ஒயிட் டு ஒயிட் ஆர் எல்லோ ஏதோ ஒரு லைட்டர் டோன் ஒப்பேக் கலர் வச்சு அந்த லைட்டை நீ கேப்சர் பண்ணுறது வந்து தப்பிதம் இல்லை. ஆனால் அந்த லைட் அப்படி தான் கேப்சர் பண்ணணுன்றது தெரிஞ்சதுனால நீ வந்து திரும்ப வந்து நீ பெயிண்டிங் பண்ணும்போது அந்த இடத்த ஒயிட் விட்டுட்டு நீ செஞ்சிடணும். அப்போ டெக்னிக்குக்காக, ஆத்தென்டிக் டெக்னிக்குக்காக சில சாக்ரிஃபைசஸ் பண்ணுறோம். பெயிண்டிங்கோட எஃபெக்டுக்காக டெக்னிக்கை கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணுறோம். வேர் டு வி காம்ப்ரமைஸ்? அங்கே தான் வந்து நம்ம அந்த போல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. சூப்பராக இருக்கு சார். இல்லை நல்லா வந்துருச்சுமா, அது நல்லா வந்துருச்சு. அது இப்போ நான் என்ன செய்வேன்னா, அந்த லீஃப் வந்து இல்லை நமக்கு. லீஃப் வந்து நம்மளாக தானே பிளான் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த லீஃப் இல்லை. அந்த லீஃபை வந்து நம்ம அப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நான் வந்து அந்த துணிக்கு போக போகிறேன். இந்த இடத்துல துணிக்கு போக போகிறேன். அந்த துணி என்ன செஞ்சுருக்குன்னா, இப்போ இந்த இடத்த விட்டுருவோம். இந்த இடத்துல நல்ல துணி, அந்த துணி தெரியுது. இப்படியே வந்து ஒரு 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 லைன் மாதிரி ஒரு க்ரீஸ் ஒன்று இருக்குது. அப்படியே அந்த க்ரீஸ் வந்து அப்படியே போயிடுச்சு. இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு ஷேடோவில் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஒரு ஷேடோவில் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஒரு ஷேடோ ஒன்று இருக்குது. சரியா? இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இந்த லைன் எப்படி போச்சு பார்த்தியா? இந்த சைடில் ஒரு ஷேடோ ஒன்று போகுது. அதாவது இந்த நம்ம போட்ட லைன் வந்து இந்த சைடு வந்து அதை கொஞ்சம் இப்படி நாட்டி வச்சுக்கிறேன். ரெக்கார்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. அது சரியா? இந்த சைடு லைட்டாகவும் இந்த சைடு டார்க்காகவும் இருக்கு.
அப்போ அந்த சைடை வந்து நான் பின்னாடி கொண்டு போகிறதுக்காக அதை டார்க் ஆக்குறேன். இந்த இடம் மேடாக இருக்கு இல்லையா, அதனால அப்போ இங்கே லைட் இருக்கும். இதில் என்னன்னா அப்படி ஒரு டெக்ஸ்சர் ஒன்று போகுதுமா. நான் பென்சில் எடுத்தால் தான் உனக்கு டெக்ஸ்சர் தெரியுமோ, இல்லை தெரியுதா? தெரியுது சார். சரியா? அப்போ அந்த லேசாக அந்த டெக்ஸ்சரை சில இடங்கள்ல, எல்லா இடத்துலையும் கரெக்டாக, எல்லா இடத்துலையும் தானே இருக்கும் அந்த டெக்ஸ்சர், எல்லா இடத்துலையும் காட்டணுன்ற தேவையில்லை. சில இடங்கள்ல மாத்திரம் காட்டிட்டு விட்டோம்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடும். ஒன்லி வென் வி ஸ்க்ரூட்டினைஸ், ஓஹோ எல்லா இடத்துலையும் செய்யலை, எப்படி எனக்கு தெரியும்? அது மாஸ்டர்ஸ் செஞ்சதை நான் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறேன். எப்படி வந்து உட்கார்ந்து அந்த துணியை வந்து வீவா பண்ணியிருக்காங்க. இல்லை, ஒரு 5 or 6 பிளேசஸில் அந்த அந்த டெக்ஸ்சர் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அவ்வளோதான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த இதை வந்து லைட் ஆக்க போகிறேன் நான். அப்போ அதை லைட் ஆக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னா, சரி அப்படி அப்படி வருது, இதை கொஞ்சம் இதை மேலே கொண்டு வரேன். அப்போ அந்த இடத்த வந்து டார்க் ஆக்குறேன்னா எக்ஸாக்டாக செஞ்சிட்டு இருக்கேன் நான். ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் த ஆம்பியன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்சர் ஆஃப் த கிளாத். அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு வந்து தெரிஞ்சதுனால நான் அந்த ஆம்பியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறேன். நான் இங்கெல்லாம் லேசாக அந்த இடத்துல மடிஞ்சிருக்கிற மாதிரி அப்படின்ட்டு அந்த டெக்ஸ்சர் லேசாக காட்டிடுறேன். இப்போ இன்னும் அங்கே காட்டினதோட இன்னும் குறைச்சலாக காட்டுறேன். இங்கே லைட்டாக இருக்கிறதுனால லேசாக தான் தெரியும் அந்த டெக்ஸ்சர். Is it that important? Every place inside the frame is important. ஒரு பெரிய பொலிட்டீஷியனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபரை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து கொஞ்சம் ப்ரவுட் மேன். நான் வந்து கீழே வர வர அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் டூ மச். ரொம்ப ஒர்க் பண்ணோன்னா அந்த டிராயிங்கை பார்க்கறதுக்கு பீப்புள் வில் பிகம் டயர்ட். பீப்புள் ஆர் வாட்சிங் வில் பிகம் டயர்ட். அப்போ ஜாஸ்தி ஒர்க் பண்ணக்கூடாது. சில இடங்களில் வந்து லேசாக விட்டுட்டு போகிறது வந்து பெட்டர் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி அந்த அங்கே கீழே வந்து விட்டுறப்பறேன் கொஞ்சம். அந்த துணியோடைய டெக்ஸ்சரை பார்த்தியாமா? லெட் மீ ஜஸ்ட் டேக் அ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தேட். இப்போ உனக்கு அந்த கீ ஏரியாஸை ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்பிட்டேன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஆம் டூயிங் இன் தோஸ் பிளேசஸ். ஃபோட்டோகிராஃபை காட்டுறேன் உனக்கு. அந்த துணியை எப்படி டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன் பார்த்தியா? எஸ் சார். அப்போ அது வந்து ஒரு காஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். காஸ்ன்னு தானே அந்த துணியை சொல்லுவான், அந்த பேண்டேஜ் துணியை. எஸ் சார். அந்த காஸ்ன்ற அந்த ஃபீலிங் வரணும். அதில் தான் நம்மளுடைய பெயிண்டிங்கோடைய டெக்னிக், நம்ம ஆர்டிஸ்டிக் டெக்னிக் வந்து நமக்கு வந்து வருது. நான் இந்த இடத்த டார்க் ஆக்கினா தான்
குடிச்சிட்டிங்கன்னா குடிச்சிட்டிங்கம்ல கொஞ்சம் சுட வச்சிருக்கேன் அப்படியே. இது போய் இங்கே வந்து பாருங்கள அம்ரிதா. சரி ஆண்டி உன்னை பார்க்கணும், என் வைஃப் உன்னை பார்க்கணும் அப்படின்றாங்க. அவ்வளவு பேருமா உனக்கு இங்கே என் வீட்டில். சரி அம்மா, நான் இந்த இடத்த கடைசி வரைக்கும் வருதா இல்லை, இதை அப்படி தூக்கி இந்த இடத்த நான் வந்து இதெல்லாம் நல்லா ஃபைனாக கொண்டு போயிட்டுருக்கேன். இதை வந்து ரஃப்பாக நான் வந்து வைக்க போகிறேன். ஆனால் இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் உள்ளே இருக்கிற லெட்டு வந்து பியா 2Bயான்னு தெரியல, 0.5 மெக்கானிக்கல் பென்சில். ஆனால் 2B லெட்டுன்னு, 2Bயா பியா ஞாபகம் இல்லை, 2Bன்னு நினைக்கிறேன். சரியா, நான் ஏன் இதை ரஃப்பாக செய்கிறேன்னா ஜென்ரலாக கிராஸ் ஹேச்சிங் பண்ண மாட்டோம் இல்லையா நம்ம. எஸ் சார். ஹேச்சிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹேச்சிங்கில் லேஸ் ஆங்கிளில் மாற்றினாலும் மாற்றுவேன், இல்லாட்டி ஒரு ரவுண்டு போய் இதை டார்க் ஆக்கினாலும் ஆக்குவேன். இஃப் நெசசரி சில இடங்களில் ஆங்கிளையே மாற்றி அந்த இடத்துல வந்து வேற ஒரு பேட்ச் இருக்கிற மாதிரி காட்டினாலும் காட்டலாம். சரி, இதை வந்து இப்படி காட்ட போகிறேன் அப்படின்றதுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக செஞ்சேன்னா கைப்பட்டு டர்ட்டி ஆகும். சரியா, இப்போ